என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோயிலில் போயிட்டு வந்து விரதம் இருந்து என்ன பண்ணுறாங்க, உப்பு மேலே வந்து நடக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்களோட முட்டி போட்டு நடக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே துடிச்சு போகிறாரு ஆகாஷ். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அனு அப்படின்னோடனே, எப்படி ரத்தம் வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, நான் இந்த வேண்டுதலை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அனு வந்து அந்த வேண்டுதலை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆகாஷ் பார்த்துட்டு பதறி போகிறாரு. ஏன் அனு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களால நடக்கவே முடியல. ஆகாஷ் வந்து தூக்கிக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, தூக்கி தான் ஆவேன் அப்படின்னா, இல்லை விடுங்க விடுங்கன்றாங்க. விடவே மாட்டேங்கிறாரு. நான் விட முடியாதுங்க, எனக்காக தான் இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே வந்து தூக்கின்னு போயிட்டு விட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. அப்படியே தூக்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க அம்மா வந்து சுந்தரி. உடனே வந்து இவளுக்கு என்ன ஆச்சு, இவளுக்கு நடக்க முடியாதா, ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் அணு திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்க மனசில். நீங்கள் எப்படியோ எனக்கு அதே மாதிரி தான் அணு எனக்கு, புரியுதா, நீங்கள் எனக்கு முக்கியம், அதே மாதிரி அணு முக்கியம். அணு நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க வந்து சுந்தரி. என்னடா நீ பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் வந்து ஒத்து ஊதுற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எது நல்லது எது கெடுதுன்னு தெரியாத ஆள் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் என்ன நியாயம், அவள் பண்ணது அநியாயம்னா நானே வந்து கேட்பேன் அவளை. அவள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பா, ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசுறீங்களே, சே நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு செமையை திட்டி விட்டுறாரு. செமையை முறைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம வந்து அபி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து சரிடா மேலே கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு மேலே அணுவை அவங்க பெட்ரூமுக்கு. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து அபி வந்து கலங்குறாங்க. அதை பார்த்து ராகு வந்து மனசு அப்படியே தடுமாறுறாரு. உடனே போகிறாரு. போயிட்டு வந்து என்ன ஆச்சு, எதுக்கு மனசு கஷ்டப்படுறேன்னு. இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது, பாவம் அணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவள் பக்கத்துலேருந்து கூட அவளுக்கு நான் எதுவுமே பண்ண முடியலையே, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அணுவை நினச்சி அபி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி நீ கவலைப்படாத, எதுவும் ஆகாது, அதான் ஆகாஷ் இருக்கான்ல பார்த்துக்கிறான்ல, அதனால் நீ டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு நம்ம வந்து ராகவ். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விக்னேஷ் வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க. கூடவே வந்து நம்ம ராகவும் வந்து பாட்டியும் வராங்க. அதை பார்த்துட்டு அபி வீட்டில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து சொல்கிறாங்க, விக்னேஷ் எவ்வளோ நல்ல பையனாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அபி வந்து காஃபி எடுத்து வந்துடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க அபி. அதை பார்த்துட்டு விக்னேஷ் அப்படியே மயங்கியே போகிறாரு. அபி நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து ராகுவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து எல்லோரும் பேசி முடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணு வந்து சில கண்டிஷன் போட்டிருக்கா, அதன்படி தான் அவள் பண்ணணுன்றா, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. அதெல்லாம் தெரியாதுப்பா, நான் சொன்ன கண்டிஷனுக்கு ஓகேன்னா தான் ஓகே அப்படின்னோடனே, என்ன கண்டிஷன் அப்படின்றாங்க. உடனே வந்து வரதட்சணை கேட்கக்கூடாதான், அதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாளாம், அது எதுவும் பேசக்கூடாதான், அதுதான் கண்டிஷன் அப்படின்னா. இவ்வளோ தானே, நாங்களே இதுதான் சொல்ல நினச்சோம், ஒரு 10 பைசா கூட வரதட்சணை எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா சொத்தும் இருக்குது, எல்லாமே வந்து அபிக்கும் அதுக்கப்புறம் விக்னேஷுக்கும் தான், அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கல்யாணத்தை நாங்களே நடத்துகிறோம், அபி தொடர்ந்து அவளுக்கு விருப்பமான வேலையை செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விக்னேஷோட வீட்டில் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம வந்து அபியோட பேரண்ட்ஸு. அடுத்து வந்து அபி வந்து ஓகேவாம்மா, இப்போ நாங்கள் பேசிட்டோம் நிம்மதியா அப்படின்றாங்க. உடனே அபி சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க விக்னேஷ் சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அடுத்து எல்லாத்தையும் பேசிட்டோம், நல்ல நாள் பார்த்து நாள் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லோரும் கிளம்பிட்டோன்னே அப்படியே வந்து கிளம்பாமல் நம்ம வந்து ராகவ் மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அபியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கங்கராஜ் அப்படின்றாரு. அபியும் பார்த்துட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தயங்கி அப்படி போகிறாரு. என்ன இவர் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அபியை வந்து திரும்பி பார்த்துட்டு ராகவ் வந்து போகிறாரு. அடுத்து ராகவ் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா அவரால் தாங்கிக்க முடியல. எல்லாருக்கும் அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவர் செம்ம டென்ஷனாக ஆகிறாரு. அவர் கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டுருக்காரு. அந்த டைமில் ஒரு மனசு அங்கே வந்து சொல்லுது, நான் சொன்னேன் ராகவ் உனக்கு, நீ கேட்டியா, இப்போ பார்த்தியா அப்படின்னோடனே உடனே வந்து பார்க்குது ராகவி மனசாட்சி, இப்போ ஒத்துக்கிறியா, அபிமன்யு எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, நீ அவ்வளோ காதல் வச்சுருக்க, ஏன் அதை சொல்லாமல் இப்படி இருக்க அப்படின்னோடனே, எனக்கே இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு அழறாரு. இதோட முடியுது.